இன்றைக்கி லஞ்சு மெனு வந்து வெந்தய குழம்பு, பரங்கிக்காய் போட்டு சிவப்பு பூசணிக்காய் போட்டு ஒரு வெந்தய குழம்பு வதக்கி வச்சுருக்கேன். கீரை மசியல் பருப்பை போட்டு கீரை மசியல், அரைக்கீரை மசியல் பண்ணியிருக்கேன். பருப்பு ரசம், இதோட ஒரு சட்னி ரெசிபி நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மெனுவுமே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான சட்னி தான். நம்ம பொருளே வேஸ்ட்டு பண்ணாமல் பார்க்க போகிறோம். அதுக்கு சௌச்சௌ தூள் எல்லாமே நல்லா இலசாக இருந்தது, நல்லா இருந்தது. அதனால நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நல்லா இல்லைன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறம் பொள்ளங்காய் நடுவில் உள்ள அந்த பகுதி, சதப்பகுதி, அதாவது கொடன்பாங்க, அது இலசாக இருக்கிறதுனால உங்களுக்கு விதெல்லாம் இருக்காது. அதனால அதுவும் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் பரங்கிக்காய் தோலோட. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நல்லா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 மிளகா வத்தல், கொஞ்சம் புளி, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டு இதெல்லாம் வறுத்துக்கலாம். இந்த சாமானையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு இந்த காய்கறி இதையும் வந்து நல்லா வதக்கி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாடை போக வதக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறம் அரைச்சி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து துவையல் சட்னி ரெடி. இது வந்து தோசை, இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாதத்தில் கூட கலந்து சாப்பிடலாம். வறுத்த சாமான் எடுத்துகிட்டு ஆறிட்டு ஜாரில் எடுத்துருக்கேன். காயெல்லாமே வெந்துட்டு நான் தேவையான உப்பு போட்டு தான் வதக்கிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டால் நம்மளுக்கு காய்கறி தூள் சட்னி ரெடி. இப்போ சட்னி ரெடி ஆச்சு. நான் பருப்புலாம் வறுக்கும்போது 2 கருவேப்பிலையும் வச்சுட்டேன். வேணால் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி இருந்தாலும் வச்சுக்கோங்க. இதே சேம் மெத்தடிலே வந்து நீங்கள் பீர்க்கங்காய் வந்து செய்யலாம். பீர்க்கங்காய் அப்படியே காயாகவும் பிஞ்சாக இருந்தால் காயை அப்படி தோல் காய் ரெண்டையுமே வதக்கி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், காயை எடுத்து நீங்கள் வந்து மசியோட சப்ஜியோ அது என்ன கூட்டோ ஏதோ செஞ்சுட்டு அந்த தோலை எடுத்து இதே மாதிரி வதக்கி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பீர்க்கங்காய் மசியல், தூள் துவையல் எல்லாமே இருக்குது. போய் செக் பண்ணிக்கோங்க.